வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வெயில் மாறி. எத்தனையோ ஷோ இருந்தாலும் நம்மளோட ஷோ மாதிரி யூனிக்கான ஒரு ஷோ கிடையவே கிடையாதுங்க. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்ஃபர்மேட்டிவாக ஹெல்த் கண்டென்ட் உள்ள எல்லா விஷயங்களுமே வந்து நம்மளோட இந்த ஷோவில் கொடுத்துட்டு வரோம். இன்னைக்கு செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். வாங்க ஷோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். வருமுன் காப்பதே நலம் அப்படிங்கிற ஒரு பழமொழியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போங்க. வந்ததுக்கு அப்புறமா வந்து யோசிக்காம முன்னாடியே வந்து நம்மளோட பாடியும் சரி மைண்டையும் சரி எப்படி ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறது, ஹெல்த்தியாக எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் யோகாசனம். அந்த யோகாசனத்தை இந்த செக்மெண்ட்ல எவ்வளோ ஈஸியாக சொல்லி தராங்க அப்படிங்கிறத பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து அர்த்த மச்சேந்திராசனம். அதில் வந்து ஒரு வேறுபாடு வந்து பார்க்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஆசனங்கிற மாதிரி தான் வரும். அதுக்கு முன்னாடி அர்த்த மச்சேந்திராசனம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்த்துடலாம். தண்டாசனம். இப்போ இடது காலை மடக்கிட்டு வலது காலை இருந்து இப்படி எடுத்து வச்சிடறோம். வலது கால் மேலே இருந்துச்சுன்னா வலது கை பின்னாடி வச்சிடலாம். வச்சுட்டு இடது கையை வச்சு இந்த காலை நல்லா இப்படி தள்ளிட்டு அதுக்கப்புறம் அதோட முட்டியை வந்து பிடிக்க போகிறோம். இப்போ வலது பக்கமாக நல்லா திரும்ப போகிறோம். இதிலே சில வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். தளர்த்தும் போது ஃபஸ்ட்டு கழுத்தை மட்டும் திருப்பிட்டு அதுக்கப்புறம் கையை வந்து கையும் காலையும் வந்து நம்ம தளர்த்திக்கணும். இப்போ அப்படியே வந்து நம்ம வலது பக்கம் பண்ணிடலாம். வலது கால் மடக்கிட்டு இடது காலுக்கு வச்சுட்டு எந்த கால் மேலே இருக்கோ அந்த கை பின்னாடி. ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். இது அர்த்த மச்சேந்திராசனம். ஒரு காலை மடக்கிட்டு இப்படி வைக்க போகிறோம். அதே மாதிரி இப்போ இதில் வந்து ஒரு வேறுபாடு எப்படி பண்ணுறோம்னா, ஒரு கால் நீட்டியே இருக்கட்டும், ஒரு கால் வந்து மடக்கி வச்சிடலாம். இப்போது நம்ம இந்த வலது கையை இப்படி கொண்டு வந்தோம். இது இப்போ என்ன பண்ணோம்னா, இந்த வலது கையை இந்த காலுக்கு உள்ளே கொண்டு போயிட்டு இடது கையும் பின்னாடி கொண்டு போயிட்டு ரெண்டுத்தையுமே வந்து இன்டர்லாக் பண்ணணும். கை வந்து கோத்துட்டு இந்த இடது காலை மேல் நோக்கி வந்து தூக்க போகிறோம். இது இந்த ஆசனம் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து நிறைய ட்விஸ்டிங் ப்ரிப்பரேட்டரிஸ் நிறைய பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை பண்ண முடியும். ஏன்னா இது கொஞ்சம் அட்வான்ஸ் ஆசனம். நல்லா இப்போ காலை மடக்கிட்டு உங்களோட டமி கொஞ்சம் நல்லா இப்படி வெளில வந்துடும். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். இப்போ நல்ல கையை இப்படி கொண்டு வந்துட்டு வலது கையை இந்த காலுக்குள்ளே வந்து நல்ல கையை இப்படி விடணும். இப்போது இடது கையை நல்லா இப்படி திருப்பிட்டு பின்னோக்கி கொண்டு போய் அதை வந்து கைகள் கோத்துக்கணும். இப்போது பொறுமையாக வந்து இந்த காலை மேல் நோக்கி தூக்கணும். டோ வந்து நல்லா பாயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நேராக உட்காரும். சில வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். இந்த கை கொஞ்சம் உள்ளே கொண்டு போகிறது கஷ்டமாக தான் இருக்கும். அதனால நம்ம நிறைய ஷோல்டர் எக்ஸசைசஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு ட்விஸ்டிங் ஆசஸ்லாம் பண்ணிவிட்டு பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ அதே மாதிரி இடது காலில் பண்ண போகிறோம். இப்போது இந்த கைகள் உள்ளே கொண்டு போகணும். இடது கையை உள்ளே கொண்டு போயிட்டு வலது கையை கொண்டு வந்து அதில் இப்படி கோக்கும். ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். இந்த அர்த்த மச்சேந்திராசனா வேறுபாடு வந்து ரொம்பவே டஃப்பு தான். அதனால வந்து பெரியவங்க வந்து செய்ய வேண்டாம். சிறிய பிள்ளைங்களாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து தாராளமாக செய்யலாம். ஏன்னா அவங்களுக்கு நேச்சுரலாகவே ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக இருக்கிறவங்க வந்து தாராளமாக வந்து இது செய்யலாம். இது பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அப்டமனுக்கு லோயர் அப்டமனுக்கு தான் ஃபுல்லாக நல்லா வந்து வயிறு முறுக்கிற தன்மை ஏற்படுறதுனால அது நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம
டயபெட்டிக் இருந்தால் கூட இதை செய்யலாம். இது வந்து அட்வான்ஸ்டு. இதுலேயே சிம்பிளாக இருக்கிற ஆசனாஸுமே வந்து நிறையவே இருக்குது. டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஒன்றுமா வந்து நம்ம வந்து அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். எல்லாருக்குமே அவங்களோட தாய்மொழி அளவுக்கு இங்கிலீஷையும் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஸோ அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கான ஒரு செக்மெண்ட் தான் நம்மளோட இந்த இங்கிலீஷ்ல பேசலாம் செக்மெண்ட். இவர் இன்னைக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறாரு அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம் அண்ட் ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம், காலங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்குறோம் இல்லையா. ஸோ காலங்கள் அப்படிங்கும் போது எந்த மாதிரியாக இருக்கும், அதாவது ப்ரெசென்ட்டில், பாஸ்டில், ஃப்யூச்சரில், அதாவது நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம், இந்த மாதிரி 3 வித்தியாசமான காலங்களில் ஒவ்வொரு காலமே ஒவ்வொரு பேஸ்ட் ஆன் த சென்டென்ஸோ இல்லை பேஸ்ட் ஆன் த ஆக்ஷன் அடிப்படையில் இது நமக்கு இருக்குது. ஒரு காலத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த காலம் எப்படி இருக்குது, ஒரு ப்ரெசென்ட் ஃபார்மில் இருக்கா, இல்லை ஒரு பாஸ்ட் ஃபார்மில் இருக்கா, இல்லை ஒரு ஃபியூச்சர் ஃபார்ம், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஒர்க் ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபியூச்சர் ஃபார்ம் எப்படி வரும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு ஆக்ஷன் தான் என்ன பண்ணுது, ஒரு வாக்கிய செயல், அந்த செயலில் தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு வாக்கியமே கரெக்டாக வடிவமைச்சு அதை எப்படி கரெக்டாக பேசுகிறதுக்கும் நமக்கு வந்துட்டுருக்கு. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சென்டென்ஸை நீங்கள் பேசவோ எழுதவோ செய்கிறீங்கன்னும் போது அது ஒரு அப் அண்ட் டவுனோட நம்ம கரெக்டாக சொல்கிற மாதிரி இருக்கும், வாக்கியங்களை கரெக்டாக உச்சரிக்கிற மாதிரியும் இருக்கும். சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது, நம்ம குறிக்கக்கூடிய ஆட்கள், அதாவது சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பர்சன்ஸ் அப்படிங்கிறது. அந்த பர்சன்ஸ், அந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம். அதாவது டு இண்டிகேட்டிங் அ 1 பர்சனாலிட்டி ஆர் 2 பர்சனாலிட்டி ஆர் மெனி அப்படிங்கிறத நீங்கள் டைரெக்டாக நேம் யூஸ் பண்ணி சொல்லலாம், இல்லைனா ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், சொல்லியிருக்கலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ரெசன்ட், ஃபார்ம் ஆஃப் பாஸ்ட் அப்படிங்கிறதும் இருக்குது. அதுக்கேற்று தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான வேர்ப் என்ன, என்ன செயல் வார்த்தை, என்ன மாதிரியான டென்ஸ், என்ன மாதிரியான ரூல் அப்படிங்கிறத சொல்லித்தரவாங்க. இன்னைக்கான டென்ஸ் வந்து present continuous tense, in positive form. ஸோ பாசிட்டிவ் ஃபார்மில் எழுத போகிறோம். வேர்ப் வந்து V1, V2, V3, V1 + ing. அது ப்ரெசண்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த வேர்ப் ஃபார்மில் நம்ம இன்னைக்கு என்ன எடுக்கிறோன்னா, ரைட் அப்படின்னா எழுது, ரோட், எழுதினேன், ரிட்டன், எழுதினான். V1 + ing வந்து ரைட்டிங். ரைட்டிங்னா ஒரு verb 1 + ing. அப்போது அந்த verb 1 அந்த ஆக்ஷனை அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க, ரைட்டிங் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் நான் சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் கிளாஸஸில், ரிட்டன், ரிட்டன், இது எழுதினது, இது திரும்ப பெறுறது. சரிங்களா? பட் ப்ரொனவுன்சியேஷன் ஆஃப் த சேம் ஃபார்ம் ஆஃப் ஒன் சவுண்ட்ஸ் தான். பட் ஆனால் மீனிங்ஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு வேரி ஆகும். சரிங்களா? ஸோ ஆக்ஷன் ரெடி, சப்ஜெக்ட், he, she, it, they. Rule, subject plus is, am, are, plus V1 + ing, plus ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ரூல் ரெடி. இப்போ இந்த ஃபார்மேஷன் பார்க்கலாம். ஐ ஆம், வாஸ், இஸ் வாஸ், she is, she was, you are, you were,
they are, they were, we are, we were. Then it இருக்கு இல்லையா, it is, it was. So the present and past formation is over. Present, past, so present and past formation கரெக்டாக ஓவர் ஆயிருக்கு. இப்போ சென்டென்ஸ் எழுதலாம். எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறோம், யார் சென்டென்ஸ் எப்படி வரலான்னு பார்க்கலாம். இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஷீ அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன். ஷீ அப்படின்னா என்னது, அவள் இல்லையா. அவள் அப்படிங்கிறது which is indicating one person. So அப்போ she is verb 1 plus ing, writing. She is writing a book or novel or letter or anything can be done. So she is writing. What she is doing, she is writing. அது என்ன எழுதுறாங்கன்றதை நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ அப்போ அவள், அப்படின்னா ஒரு ஒன்று அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ அவள் ஒரு நாவல் எழுதி கொண்டிருக்கிறாள். ஸோ அவள் ஒரு நாவல் எழுதி கொண்டிருக்கிறாள். ஷீ இஸ் ரைட்டிங் எ நாவல் அப்படிங்கிறதா. ஸோ அப்போ ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறது என்னது, எழுதக்கூடியது தான். எழுதுறத எழுதினாங்களா, எழுதினேனா, இல்லை எழுதினார், அந்த மாதிரியில் எழுதி கொண்டு இருக்கிறார்கள். ஸோ எந்த ஃபார்மேட்டிவ் வரணுமோ அந்த ஃபார்மேட்டிவ் கொடுத்துக்கலாம். பேஸ்ட் ஆன் ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் ஆர் இல்லை பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்படி இல்லைவங்க வந்து உங்களுக்கு கண்டினியூஸ் ஃபார்மாக பர்ஃபெக்ட் ஃபார்மான்னு எழுதணும். இப்போ நம்ம கண்டினியூஸ் அப்படிங்கிறதுனால ரைட்டிங் ஐஎன்ஜி அப்படின்னு சேர்த்து கொடுக்குறோம். எழுதி கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு கொடுக்குறோம். கண்டினியூஸ் இல்லை அப்படிங்கும் போது நம்ம இப்படி கொடுக்க போகிறது இல்லை, சரிங்களா. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும். அதுவும் ப்ரெசென்ட் கண்டினியூஸ்ன்னும் போது இஸ் யூஸ் பண்ணுறோம். சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுறோம். சிங்குலர் ஃபார்ம் வரும்போது எஸ், ப்ளூரல் ஃபார்ம் வரும்போது நமக்கு ஆர் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுறோம், சரிங்களா. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். உங்களுக்கான ஆக்ஷன் வேர்ப் ரைட், ரோட், ரிட்டன் அண்ட் ரைட்டிங். ஸோ இந்த ஆக்ஷன் வேர்ப் வச்சுட்டு நீங்களும் என்ன பண்ணுங்கள், ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள், பேசியும் பழகுங்க. அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். நம்மளோட இந்த தெரிந்து கொள்வோம் செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்டான நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம எல்லாருக்குமே இந்த மெஸ்ஸியை பத்தி தெரியும். ஃபுட்பாலோடைய கிங் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் இந்த ரொனால்டோ மெஸ்ஸியை தான் சொல்லுவாங்க. இப்படி உலகம் முழுக்க ஃபேன்ஸ் வச்சிருக்கக்கூடிய இந்த மெஸ்ஸி ஒரு 3 வருஷம் பயங்கரமா கஷ்டப்பட்டாரு. அதுவும் எதுக்காகனா அவருடைய ஹைட்டுக்காக. உதாரணத்துக்கு எல்லாருமே ஒரு ஆவரேஜ் ஹைட் வரணுன்ற ஆசை இருக்கும். அந்த மாதிரியே ஹார்மோனல்ல பிரச்சனை ஏற்பட்டதுனால இவருடைய ஹைட்டு 4.7 நின்றுச்சு. அட்லீஸ்ட் ஒரு ஆவரேஜ் ஹைட்டாவது மென்னுக்கு வேணுமே அப்படின்றதுக்காக 3 வருஷமா அதுக்கான இன்ஜெக்ஷன்ஸை எடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. அப்படி அவர் எடுத்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஹைட் கொண்டு வருமான்னு ட்ரை பண்ணி அப்புறமா தான் இந்த ஹைட்டை ரீச் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய 11 வயசுலேருந்தே இந்த ப்ராப்ளம் அவருக்கு இருக்குன்றதை கண்டுபிடிச்சாங்க. இந்த ஹார்மோன் டிஸார்டர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் அப்போ அவர் செலவு பண்ண பணம் இல்லாததுனால பயங்கரமாக கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனால் ஒன்ஸ் அவர் வளர்ந்ததுக்கப்புறம், அவர் கோடிக்கணக்கில் சொத்துக்களை வச்சதுக்கப்புறம் அவருக்கு எதுவுமே பெருசாக தெரியல. அவருடைய ஹைட்டு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடியே அவர் ஹைட் ஏற்றுறதுக்காக என்னென்ன வேலைகள்லாம் பண்ணுமோ எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி அது முடிஞ்ச உடனே ஒரு 3 வருஷம் இதுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணி அந்த டிஸார்டர் இருந்தாலுமே அதை பற்றிலாம் பெருசாக யோசிக்காமல் இன்றைக்கி ஃபுட்பாலோடைய சாம்பியனாகவும் கிங்காகவும் இருக்கார். அண்ட் சாக்கர்னு சொன்னாலே இவர் தான்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பேரையும் வச்சிருக்காரு. அதுக்கு காரணம் இவருடைய உழைப்பு தான். எனிவேஸ் அந்த 3 வருஷம் அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. 60 வயசாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரக் டிரைவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் டோக்கியோவில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் மேலே கேஸ் போட்டிருக்காரு. சரி என்னதான் கேஸ் போட்டிருக்காருன்னு பார்ப்போமேன்னு அதை எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது, குழந்தையில தெரியாமல் அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு வந்திருக்கு. அவருக்கு தெரிய வந்தோன்னே உடனே ஹாஸ்பிட்டல் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது இவர் நல்ல பணக்கார வீட்டில் தான் பிறந்திருக்கக்கூடிய ஒரு குழந்தை போல், ஆனால் இவங்களுடைய அலட்சியத்தினால குழந்தை மாறி போச்சு. அதனால் பணக்கார வீட்டில் வளர வேண்டிய இவர் ரொம்ப ஏழை வீட்டுக்கு போயிருக்காரு. ரொம்ப ஏழையாக இருக்கக்கூடிய அந்த பையன், அவன் ஏழையாக தான் வளர்ந்துருக்கணும். அவங்க அப்பா அம்மா கிட்ட சுத்தமாக பணம் இல்லை. ஆனால் அவன் கொண்டு போய் அப்படியே பணக்காரங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியோட ஓனரும் ஆயாச்சு. இந்த மேட்ரு அவருக்கு தெரிய வந்ததுக்கப்புறமா
நிறைய டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க போல். அது உண்மைதான் அப்படின்னு ப்ரூவ் ஆனதுக்கப்புறமா உடனே கேஸை ஃபைல் பண்ணியிருக்காரு. சின்ன குழந்தையில இப்படி மாற்றினதுனால எவ்வளோ பெரிய சிக்கல் அனுபவிச்சிருக்காரு பாருங்க அவருடைய வாழ்க்கையில். இதை விட கொடுமையான விஷயம் என்னென்னா, அவருக்கு 60 வயசில் தான் இது தெரிய வந்திருக்குன்றது இன்னும் கொடுமையான ஒரு விஷயம். 1965ல் ஒருத்தர் பண்ண ஒரு விஷயத்தை பற்றி இப்போ வரைக்கும் எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்னா, அது தன்னைத்தானே கொரியர் பண்ணிக்கிட்டது தான். என்ன இருக்குது, ஆஸ்திரேலியா டு வேல் போகணுன்னு ஒருத்தர் நினச்சிருக்காரு. இந்த டிஸ்டன்ஸு ரொம்ப அதிகமாக இருக்குது, இதுக்கு ரொம்ப அதிகமாக செலவாகும், அதை விட கூட்ஸ் ஏதாவது கொண்டு போனாங்கன்னா ரொம்ப கம்மின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரே வந்து ஒரு பாக்ஸில் பார்சல் பண்ணி என்னை அனுப்பிச்சுட்ருங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அவர் வேறு அதில் உட்காந்துருக்காரு. 92 மணி நேரம் ஆகும் அங்கே போகிறதுக்கு. ஆனால் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் யாரும் பெருசாக செக் பண்ணலனாலே ரொம்ப ஜாலியாகவே இருந்திருக்காங்க. பழக்கையெல்லாம் அது மாறி இருக்குது. உள்ளே தான் ஜாலியாக உட்காந்துட்டு இருந்திருக்காரு. 92 மணி நேரம் அப்படி உட்காந்தாலும் லாஸ் ஏஞ்சல்ஸுடைய கஸ்டம்ஸ் ஆஃபீஸரில் இவர் மாட்டிக்கிட்டாரு. பார்த்தா உள்ளே உட்காந்துருக்காரு ஜாலியாக. என்னப்பா என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால், இல்லைங்க என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல, அந்த டிக்கெட்டுக்கு ஃப்ளைட்டுக்கு ரொம்ப காஸ்ட் அதிகமாகுது, அதனால தான் நான் பேசாமல் இப்படி ஏதாவது ஒரு கண்டெய்னரில் உட்காந்துக்கலான்னு ஒரு குட்டி உடன் பாக்ஸில் உட்காந்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த விஷயத்தை கேட்டு ஷாக் ஆகிட்டாங்க. அதனால் இதுக்கப்புறம் மெட்டல் டிடெக்டர் மட்டும் கிடையாது, ஹியூமன் யாராவது உள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்கெலிட்டனே உள்ளே தெரியணும் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறமா இனோவேட் பண்ண நிறைய மிஷின்ஸில் அதையும் கொண்டு வந்தாங்க. 2013ல் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேன் திடீர்னு இறந்து போயிட்டார். ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய ரிசர்ச் பண்ணாங்க. அப்போ நிறைய கேஸ் ஸ்டடீஸ்லாம் எடுத்தாங்க. அதில் அவருக்கு தெரிய வந்தது என்னென்னா, இவர் எல்லாரோடையும் சேர்ந்து போட்டில் போயிருக்காரு. நைட்டு பார்ட்டி வேறு. சரி, அந்த பார்ட்டிலாம் முடிச்சு சும்மா போய் தூங்காமல் விளையாடினா ஆடிட்டு இருந்திருக்காரு போல். அப்படியே திடீர்னு தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கிட்ட அவர் தண்ணிக்குள்ளேயே இருந்திருக்காரு. ஆனால் அதுக்கப்புறமா விடிஞ்சு எல்லாரும் பார்த்து அவரை காப்பாற்றி மேலே கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவருக்கு எதுவுமே ஆகலையே, பரவாயில்லைன்னு தான் நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அவர் இருந்த அந்த 24 ஹவர்ஸ் தண்ணிக்குள்ளே ஷார்க் அவரை கடிச்சிருக்கு மல்டிபிள் டைம்ஸு. குட்டி குட்டியாக கடிச்சிட்டு ஓடி இருக்குது. அப்புறம் அந்த ஜெல்லி ஃபிஷ் இருக்கு இல்லையா, அதுவுமே நிறைய இடத்துல வச்சு அதுவும் கடிச்சு வச்சிருக்கு. இது இல்லாமல் இருக்கக்கூடிய குட்டி குட்டி மீன் அண்ட் நிறைய கொஞ்சம் விஷம் இருக்கக்கூடிய மீனெல்லாம் அவர் கடிச்சிருக்கு. ஆனால் அது அவருக்கு தெரியவே இல்லை, ஏன்னா அவர் நல்ல போதையில் இருந்திருக்காரு. ஆனால் இது போக போக என்ன இருக்குன்னா, அவருக்கு மெடிக்கலில் நிறைய இஷ்யூ ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் டயக்னைஸே பண்ணாங்க, மேபி இது ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்படின்னு. அப்போ எக்கச்சக்கமான பிரச்சனைகள் ஒன்றா சேர்ந்து அவருடைய ஹெல்த்தில் பயங்கர சிவியர் கொண்டு போனதுனால அவரை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. ஸோ நம்ம எதுவுமே நடக்கலை அப்படின்னு நினச்சிருந்தா கூட அவருக்கே தெரியாமல் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு பாருங்க. 2010ல் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணாங்க இங்கிலாண்டில். ஏன் எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்னு பார்த்தா, எப்போ பார்த்தாலும் அவர் வீட்டு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நாய் கத்திக்கிட்டே இருந்திருக்கு. இது அவருக்கு தாங்கவே முடியல. பல தடவை போய் சொல்லி பார்த்துருக்காரு போல். அந்த ஓனர் அம்மா கேட்குற மாதிரி இல்லை. அதனால் அந்த நாய் கத்துறதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி ஃபுல் வால்யூமில் ஸ்பீக்கர்லாம் அவங்க வீட்டு பக்கமாக திருப்பிவிட்டு செம்ம வால்யூமில் அந்த நாய் கத்துறதை வச்சுருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த அந்த அம்மா கேஸாக ஃபைல் பண்ணதுனால அவர் திருப்பி உள்ள வச்சுட்டாங்க. ஏப்பா நியாயமாக பார்த்துருந்தா நாய் கத்துதுன்னு அவர் சொன்னபோது அதுக்கு யாருமே ஆக்ஷன் எடுக்கல, ஸ்பீக்கரில் வச்சதுக்கெல்லாமல் இப்போ ஆக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இதனால் சொசைட்டியில் இருக்கிற மற்றவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆச்சு, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னையா நியாயம் அதுன்ற மாதிரி தான் இருந்திருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர். ஃபைனலி நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட மீண்டும் சந்திப்போம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வெயில் மாலை டீம்.